Hello everyone, என் பேரு Glindatony. நான் Lakmé Academy Chennaiல hair faculty-ஆ இருக்கேன். Welcome to our YouTube channel. Hair color என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is a process of changing someone's natural hair color. So உங்களோட naturally உங்களுக்கு இருக்கிற dark hair color-ஐ எப்படி வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ எதுக்காக இந்த ஹேர் கலர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட செல்ஃப் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, சில பேருக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை சில பேருக்கு ஒயிட் ஹேர் இருக்கும் அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஸோ அதை மாற்றுறதுக்கு, இல்லைனா கம்ப்ளீட் மேக் ஓவர், இதுக்காக இந்த ரீசன்ஸ்க்காக ஹேர் கலரை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹேர் கலர் அப்படிங்கிறது என்ன மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் அப்ளை பண்ணக்கூடிய கலர் ஒன்று ஹேருக்கு மேலேயோ இல்லை ஹேருக்குள்ளே பெனட்ரேட் ஆகியோ நம்ம ஹேரில் பாண்ட் ஆகுறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேச்சுரல் ஹேர் பிக்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி புது கலருக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ஹேர் கலர்ஸ் பர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை டெம்ப்ரரியாகவும் இருக்கலாம். ஸோ டெம்ப்ரரியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் திருப்பி கலரை மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று லைட்டராக மாற்றலாம், இல்லைனா டார்க்கராகவும் போகலாம். ஸோ ஹேர் கலரோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா it can give you a complete makeover, full confidence. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கலரில் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வலி இல்லாமல் இருக்கும். இட் இஸ் பெயின்லெஸ். எதுக்கு பெயின்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஃபைபர் டெட் டிஷ்யூ, அதனால் நீங்கள் அது மேலே எது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வலி தெரியாது. ஸோ நீங்கள் இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி எப்போ வேணாலும் உங்கள் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அதை மாற்றிக்கலாம், இல்லை புது காலேஜுக்கு போகிறீங்க, இல்லை புது வேலைக்கு போகிறீங்க, பிரேக்கப்னா கூட அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு நீங்கள் ஹேர் கலரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஹேர் கலர் உங்கள் ஸ்கின் கலரையும் உங்கள் ஐ கலரையும் எடுத்து காட்டுறதுக்கு கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற கலர் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலேருந்து கலர் பிக் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கும் உங்கள் ஹேருக்கும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் கலரில் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ட்ரைனஸ் அண்ட் டேமேஜ். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் உங்கள் ஹேரோட ஹெல்த்லெஸ் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ எப்படி இங்கே டேமேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் கலரில் இருக்க சில இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஹேர் உள்ளே போயிட்டு ஹேரோட நேச்சுரல் கலர் பிக்மெண்ட்ஸை லைட்டன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் சில டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் லைட்னிங் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது உங்கள் ஹேரை கொஞ்சம் டேமேஜோ இல்லை ட்ரையோ பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணணும். ப்ரிவென்ஷனுங்கிறத விட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் போஸ்ட் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டைலிஸ்ட் எப்போவுமே சலான் போகும்போது இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கேர் இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு நடந்த டேமேஜை கொஞ்சம் கட் டவுன் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சலானில் கொடுக்குற போஸ்ட் கேரையோ இல்லை அவங்க இன்ஃபார்ம் பண்ணுற போஸ்ட் கேரையோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேரோட ஹெல்த்தையும் ட்ரைனஸையும் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கலர் சர்வீசஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஸோ கலர் சர்வீசஸில் நிறைய பேருக்கு வெறும் ஒரே ஒரு டைப் ஆஃப் கலர் சர்வீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. வெறும் ஒயிட் ஹேர் மட்டும்தான் கவர் பண்ணுறதுக்கு கலர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லை, நிறைய ஃபேஷன் ஷேட்ஸ் கொடுக்கலாம். ஃபேஷன் ஷேட்ஸ் மீனிங் நேச்சுரலாக உங்கள் ஹேரில் இல்லாத கலர்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இவ்வளோ இன்ட்ரிகேட்டாக உங்களுக்கு ஹேர் கலர் சர்வீசஸ் இருக்கும்போது அதுக்கான வேலைகள் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாகும். ஸோ இது கன்சம்ஷன், அதாவது நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அந்த வேலை எவ்வளோ இருக்குங்கிறது அதிகமாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீசஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இன் தி எண்ட் இட் இஸ் ஆல் டோட்லி ஒர்த் இட். ஸோ ஸ்ட்ரெயிட்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது நாங்கள் டெக்ஸ்சர் சர்வீசஸ் அப்படின்ட்டு ப்ரொஃபஷனலாக சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்சர் சர்வீசஸ் மீனிங் உங்கள் ஹேரோட ஆக்சுவல் ஷேப்பை மாற்றுறது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷேப்பை பர்மனெண்ட்டாக மாற்றி உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதும் இல்லை கேர்ள்ஸ் பண்ணுறதும் இங்கே பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஹேரை சுருட்டையாக்கலாம், இல்லை சுருட்ட முடிய ஸ்ட்ரெயிட் ஆக்கலாம். இதுதான் டெக்ஸ்சர் சர்வீசஸ். ஸோ இது எங்கே வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோட செகண்ட் லேயரில் வேலை செய்யும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்குள்ளே இருக்க நம்ம ஸ்ட்ரக்சர், நம்மளோட நேச்சுரல் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஹேருக்குள்ளே போய் அந்த பாண்ட்ஸை பிரேக் பண்ணி நம்ம ஹேரை ஷேப்லெஸ்ஸாக மாற்றும்.
இந்த ஷேப்லெஸ்னஸை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு புது ஷேப்பை நம்ம கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சீலண்ட் மாதிரி இன்னொரு கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைனல் சீலண்ட் என்ன பண்ணும், உங்கள் ஹேரை உங்களோட டிசையர்ட் ஷேப்பில் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் இல்லைனா ஸ்மூத்னிங்கோட ப்ரோஸ் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் பர்மனெண்ட். ஸோ பர்மனெண்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எந்த முடி ஷேப் மாறுதோ அந்த ஹேர் பர்மனெண்ட்டாகவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்னிங் ஸ்மூத்னிங்கோட ப்ரோஸ் பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் பர்மனெண்ட். ஸோ பர்மனெண்ட்டுன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ரொசீஜரில் உங்களோட ஹேரோட ஷேப்பை பர்மனெண்ட்டாக மாற்றுறதுனால இட் இஸ் மச் மோர் ஈஸி டு ஹேண்டில் யுவர் ஹேர். ஸோ செகண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேசில் ஃப்ரீ. மீனிங் நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இப்போ நிறைய பேர் வந்து ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அடிக்கடி நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறேன், நான் ஹேரை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சலூனில் போய் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஸ்மூத்னிங் இல்லைனா ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு ஹேர் ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்டைலிங்க்கு டைமோ எக்ஸ்பென்ஸோ பண்ண வேண்டாம். ஸோ இப்போ கான்ஸ் பற்றி பேசலாம். ஸோ எப்போ அட்வான்டேஜஸ் இருக்குமோ அதே இடத்துல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்சரில் சேஞ்ச் வரும். டெக்ஸ்சர் மீனிங் உங்கள் ஹேரோட அந்த திக்னஸ் இருக்குல்ல, ஒரு முடியோட திக்னஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ரொம்ப டென்ஸாக இருக்கவங்க இல்லை வால்யூம் அதிகமாக இருந்தவங்க ஸ்ட்ரெயிட்னிங் எதாவது பண்ணிங்கன்னா உங்களோட வால்யூம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். இப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் எல்லாருக்குமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே சூட்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். எந்த சர்வீஸ் நம்ம பண்ணாலும் முதல்ல பார்க்குறது சூட்டபிலிட்டி. ஸோ நீங்கள் சூட்டபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட போயிட்டு கன்சல்டேஷனுக்கு உட்காரும்போது உங்களுக்கு என்ன செட் ஆகும், உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணலாமா வேணாமாங்கிறது அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேமேஜ். ஸோ ஹேர் கலரிங் மாதிரி இது பண்ண உடனே வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்னிங்கோ இல்லை ஸ்மூத்னிங் அப்படிங்கிறது நம்ம ஹேரோட ஓவரால் ஹெல்த்தை வச்சு ப்ளே ஆகிறதுனால எல்லாருமே இதை பண்ணிட முடியாது. ஸோ ஒன் திங் ஐ ஆல்வேஸ் லைக் டு டெல் எவ்ரி ஒன் இஸ், நம்ம டிஐஒய் நிறைய வீடியோஸ் இப்போ சர்க்குலேட் ஆகுது ஃபார் ஹேர் கேர் ஆர் ஃபார் ஸ்கின் கேர். ஸோ இந்த பர்டிகுலர் சர்வீஸை நீங்கள் வீட்டில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வை? பிகாஸ் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்வீஸ். ஸோ இது அப்ளை பண்ணோமா வந்தோமான்லாம் இருக்காது. ஒரு முடியும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். சலான்லேயே நம்ம ப்ராப்பராக விஷயம் தெரியாதவங்க கிட்ட பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், பிரேக்கேஜ் வரைக்கும் போய் நிறுத்திடும். ஸோ இஃப் வி ட்ரை திஸ் அட் ஹோம் இட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர் ராயலி. ஏன்னா இந்த சர்வீஸ் உங்கள் ஹேரை பர்ன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இஃப் யூ டோன்ட் நோ த ரைட் ஹேர் சயின்ஸ். ஸோ ஐட் சஜஸ்ட் யூ கோ டு அ ப்ரொஃபஷ்னல், கெட் யுவர் கன்சல்டேஷன் டன் and then get the service done. So அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்லைட்லி ஹை மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம ரெகுலராக பண்ணுற மற்ற சர்வீசஸை விட இது கொஞ்சம் டேமேஜிங்காக இருக்கிறதுனால யூ வில் ஹாவ் டு டூ ப்ராப்பர் போஸ்ட் கேர். அதே மாதிரி நம்ம பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வளர்கிற முடி கூட ஸ்ட்ரெயிட்டாக தான் வளரும்னு கிடையாது. ஸோ அது உங்களோட நேச்சுரல் ஹேர் க்ரோத்தாக தான் இருக்கும். எவ்ரி 6 to 8 months நீங்கள் ரீக்ரோத் ஆகிற ஹேருக்கு சர்வீசஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதாவது மறுபடியும் போய் நீங்கள் அந்த ஹேரை ஸ்மூத்னிங்கோ ஸ்ட்ரெயிட்னிங்கோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு அந்த டிமார்கேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் பார்க்குறதுக்கு. போஸ்ட் கேர் உங்களோட ஸ்டைலிஸ்ட் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ப்ரொக்ரெசிவாக ட்ரை ஆகிக்கிட்டே போய் டேமேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பிரேக்கேஜில் முடியும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு ஃபாலோ த போஸ்ட் கேர். நன்றி, வணக்கம்.